பணக்காரன், என்னால ஒண்ணும் செய்ய முடியல. அவன் காசு தான் பேசிச்சு. நான் பேசாம கம்முன்னு கேட்டுதான் இருக்க வேண்டியதா இருந்துச்சு. என்ன பண்றது? நானே இதே பொழப்பா போயிடுச்சுனே. எப்போ பார்த்தாலும் வர்றவன் காசு கொடுத்து நடிக்கிறான், அவன் பேசுறான், நம்ம பேச முடியல. சரி விடுங்க, என்ன சரியான டென்ஷனா இருக்குண்ணே எனக்கு. சரி நீங்க வாங்க, நான் அப்புறம் பேசுறேன் உங்கள்கிட்ட. என்னதான்டா பிரச்சனை? எதுக்கு உனக்கு இவ்வளோ கோவம்? அட இப்படி கடைசி நேரத்தில் டீலை பிரேக் பண்ண கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல மச்சான். நானும் கொஞ்ச நாளாக பார்க்குறேன், உன்னால் ஒரு சந்தோஷமாக சிரிக்க முடியல. எப்போ பார்த்தாலும் ஒரு டென்ஷனாகவே சுற்றிட்டு இருக்க. ஒரு கொஞ்ச நேரம் பாஸில் பாஸா? எத்தனை பாஸ் வைக்க சொல்ற? என்னோட கரியரையும் என் கனவையுமா? ஏய், நான் உன் கரியரை சொல்லலை, உன்னோட கோபத்தை சொல்கிறேன். I don't know man. எனக்கு தானே தெரியும் நான் எவ்வளோ போய்பிட்டதுன்னு. உனக்கு என்ன தெரியும்? இப்படி கோபமா இருக்கிறது பிரச்சனை இல்லை, ஆனா அந்த கோபத்துக்குள்ள ஸ்டக்காகி நிக்கிற பத்தியா, அங்கதான் பிரச்சனை. சண்டைக்கு பெஸ்ட் எதிரி கோபம் இல்லாத சிரிப்பு. இதை புரிஞ்சுக்க முதல்ல. உனக்கு இதெல்லாம் சொன்னா புரியாத மச்சி, ஆனா ஒரு திருக்குறள் சொல்றேன். நகையும் உவகையும் கொல்லும் சினத்தின் பகையும் உளவோ பிற. இந்த திருக்குறளுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா மச்சி? உன் முகத்துல உள்ள அந்த சிரிப்பு, மனசுக்குள்ள அந்த சந்தோஷம், இது எல்லாத்தையும் கொள்ற மாதிரி தான் அந்த கோபம். ஸோ அதனால அந்த கோபத்தை கட்டுப்படுத்து, விடு. இப்போ இதில் நீ கோவப்படுறதால அந்த சிச்சுவேஷன் மாறாது, ஆனால் உன்னுடைய ஹெல்த் மாறும், உன் ஹெல்த் பாதிக்கும். நான் ஒன்றும் முற்றும் துறந்த முனிவர் கிடையாதுப்பா. ஏதோ திருவள்ளுவர் சொல்கிற அந்த திருக்குறளை அப்பப்போ படிக்கும்போது இட் மேக்ஸ் சென்ஸ். ஸோ தட்ஸ் வை ஐ அம் சேயிங் திஸ் டு யூ. நோ வாட், நீ சொல்கிறது கரெக்ட் மச்சி. ஆனால் இப்போ நீ சொன்னதுலேருந்து எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரியுது. என்ன தெரியுமா? சினத்தை கொல்லும் ஆயுதம் சிரிப்பு.